ஆண்டவர் நல்லவர். சரி, நாம் ஆபிரகாமுடைய 14வது பயணத்துக்கு திரும்புவோம். ஜேர்னி ஆஃப் லோன்லினஸ், ஜேர்னி ஆஃப் தனிமையின் பயணம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆதியாகமம் 25:5-6 வசனங்கள். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனை ஆட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகி ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது கண்ணீரின் பயணம். இதுக்கு முன்னாடி பயணத்துக்கு பேர் ஜேர்னி ஆஃப் டியர்ஸ், கண்ணீரின் பயணம். அந்த பயணத்தில் ஆபிரகாம் எங்க பார்த்தானா ஹெப்ரோன்ல பார்ப்போம். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் எங்கே இருந்தார்னா ஹெப்ரோன்ல இருந்தார். ஆனால் 24ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தென் தேசத்தில் ஈசாக்கோடு இருப்பார். 23ஆம் அதிகாரத்தில் ஹெப்ரோன்ல ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாம் ஹெப்ரோனுக்கு வந்து புலம்பி அழுதார் சாராள் மரித்த போது. இப்போது ஆபிரகாம் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னா 24:62 25 தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய சுதந்திரத்தை எல்லாம் பிரித்து கொடுக்கிறார். அந்த கொடுக்கும்போது அவர் எங்க இருந்தார் அப்படின்னா 24:62 வாசிங்க. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு எங்க இருக்கிறார்? தென் தேசத்துல. ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? ஈசாக்கோட இருக்கிறார். 25:3 வாசித்தோம் இல்லையா? மன்னிக்கணும், 25:5 வாசித்தோம். ஆபிரகாம் என்ன செய்யறார்? தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான்னு போட்டிருக்கு இல்லையா? ஈசாக்கு இருந்தது எங்கே? தென் தேசத்துல. ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? தென் தேசத்தில் இருக்கிறார். கடைசி பயணத்தில் அவரை பார்த்தது ஹெப்ரோன்ல, இப்போ இருப்பது எங்க? தென் தேசத்துல. இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் ஏறக்குறைய 50 கிலோமீட்டர். ஏறக்குறைய 50 கிலோமீட்டர். சரியா? ஏறக்குறைய 50 கிலோமீட்டர் 30-32 மைல் வரும். இவ்வளவு தூரத்துக்குள்ள ஆபிரகாம் என்ன செய்தார்? அவருடைய 14வது பயணம் எங்கேன்னா ஹெப்ரோனுக்கும் தென் தேசத்துக்கும் இடைப்பட்ட தூரம் தான் அவர் கடந்து வந்த 14வது பயணம். இந்த பயணத்தில் தான் ஆபிரகாம் தனிமையாக செய்கின்ற 2வது பயணம். இதுவரைக்கும் 13 பயணங்கள் பார்த்துருக்கோம், இது 14. இந்த 14ல் சாராள் இல்லாமல் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணுறது இந்த 2 பயணம் தான். ஒன்று, அவள் மரித்த போது அவர் பேர்சபாவிலிருந்து ஹெப்ரோனுக்கு வந்து புலம்பி அழுதார், அது கண்ணீரின் பயணம். அடுத்த பயணம் அழுது முடிச்சுட்டு அவளை அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு? அங்கே இருக்கவில்லை, அங்கிருந்து புறப்பட்டு தென் தேசத்துக்கு வந்து விட்டார். அப்போது சாராள் இல்லாமல் ஆபிரகாம் செய்கிற 2வது பயணம். முதல் பயணம் அவள் மரித்த போது. 2வது பயணம் என்ன? அவளை மரித்த பிறகு தன்னுடைய காரியங்களை செட்ரைட் பண்ணுறார் ஆபிரகாம். உங்களுக்கு தெரியும், இப்போ எசேக்கியாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னா தெரியுங்களா? உன் வீட்டு காரியத்தை அப்படின்னா ஒழுங்குபடுத்தாமலே இருந்திருக்கிறார் ராசாமி. இன்னைக்கு நம்மளே அநேகர் கர்த்தரை சந்திப்பதற்கோ அதை வருகையை சந்திப்பதற்கோ இல்லை நம்முடைய வாழ்க்கையின் முடிவை சந்திப்பதற்கோ ஆயத்தமாக இல்லை. ஆமாவா? இப்போ கர்த்தர் கூப்பிட்டாருன்னா ஏசு லார்ட்னு சொல்லி துண்டை உதிரி தோளில் போட்டு போயிடுவோமா? ஐயோ, இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அப்படி தோணுதில்லை. அப்படின்னா நாம் என்ன செய்யலை? நம்ம காரியத்தை இன்னும் ஒழுங்குபடுத்தலை. ஏன்னா 2 காரியங்கள் எப்போ வேணால் நடக்கலாம். ஒன்று, கர்த்தர் வந்து நம்மை பார்ப்பது, 2ஆம் வருகை. இல்லை என்றால் நாம் மரித்து அவரை போய் பார்ப்பது. இந்த 2ல் எது வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்த 2க்கு என்ன கிடையாது? காலம் இல்லை, எந்த வயதுக்கும் கிடையாது. 1 வயசு குழந்தையும் சரிதான், 61 வயசு தாத்தாவும் அதுதான். 2க்கும் ஒன்று தான். எப்போ வேண்டுமானாலும் மரிக்கலாம், எப்போ வேண்டுமானாலும் கர்த்தர் வரலாம். அப்படின்னா எப்போ தேவன் வந்தாலும் அல்லது நாம் எப்போது தேவனிடத்தில் போனாலும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்மளே அநேகர் ஆயத்தமாக இல்லை. அந்த 15 பயணங்களில் 12 பயணங்களில் அவளோடு தான் பிரயாணம் பண்ணியிருக்கிறார். எந்த பயணம் பார்த்தாலும் ஆபிரகாம் 2 பேரும் இணைஞ்சு, உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கை. அது ஒரு மிக ஆசீர்வாதமான ஒன்று. அவள் மரித்த பிறகுதான், மரிக்கும் போது தான் ஆபிரகாம் தனியாக வந்து ட்ராவல் பண்ணான்னு போட்டிருக்கு. அது வரைக்கும் தனியாக பயணம் பண்ணவே இல்லை. அப்படின்னா எத்தனை சொல்ல போனால் ஆபிரகாமுக்கு ஒரு பாக்கியம் என்னென்னா, பிறந்ததுலேருந்தே சாராளி பார்க்குறான். அவன் பிறந்ததுலேருந்து அவனுக்கு அவளை தெரியும். ஏன்னா தங்கை தானே.
தாய் தான் வேற, தகப்பன் ஒன்று தான். ஆகவே என்னென்னா தங்கி தான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வரான். ஏறக்குறைய இவள் சாராள் மரிக்கும் போது 127 வயசு. இத்தனை ஆண்டு காலமும் என்ன பண்ணுறான், ரெண்டு பேரும் ஒன்றாகவே இருக்கிறாங்க. இவ்வளவு நீண்ட காலம் கனவு தெரிந்து அறிமுகமாகி கிட்ட இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இவ்வளவு கிட்ட இருந்தாலும் ஒரு நாள் தனியாக தான் பிரயாணம் பண்ணணும். எத்தனை கூட இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் கூட இருந்தாலும் சரிதான், ஒரு நாள் தனியாகத்தான் பயணம் பண்ணணும். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் சில காரியங்களை செய்யாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது, இல்லை என் மனைவியை ஒத்துக்க மாட்டாங்க, அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஆனால் கர்த்தரை சந்திக்கும் போது ரெண்டு பேராகவே சந்திக்க முடியாது, ஒருத்தர் தான் சந்திக்கணும். எப்படி இந்த உலகத்துக்குள்ளே தனியாக வந்தோமோ அப்படியே ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக தனியாக தான் போய் நிற்கணும். என் மனைவிக்கு இது பிடிக்காது, அதனால நான் இதை செய்யலைன்னு நீங்களும் நானும் சொல்லவே முடியாது. எந்த உறவாக இருந்தாலும் சரிதான், எத்தனை ஆண்டுகள் ஒன்றாக இருந்தாலும் சரிதான், ஒரு நாள் என்ன செய்யணும் தெரியுங்களா? பிரிந்து தான் போகணும். பிரியாத ஒரு உறவு என்றால் கர்த்தரோட உறவு மாத்திரம்தான். அவர் ஒருவர் தான். எபிரேயர் 11:8 வாசித்து பாருங்க. எபிரேயர் 11:8. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் காத்திருந்தது எதுக்கு தெரியுங்களா? பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாகிய கானான் தான். நான் நேற்று காலையில் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். அப்போ ஒரு பாஸ்டர் கேள்வி கேட்டாங்க, பைபிள் இப்படி போட்டிருக்குதே, நீ இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. யாத்ராகும் 12:40 கொஞ்சம் வாசிங்க. யாத்ராகும் 12:40. யாத்ராகமும் 12:40. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். இது சரியில்லை. யாத்ராகம் 12:40. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே 430 வருஷம் குடியிருந்தார்கள் போட்டிருக்கல, அது சரியில்லை. ஏனென்றால் மொழியாக்கத்தில் உள்ள ஒரு சின்ன குறை என்ன இருக்கணும் சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் கானானிலும் எகிப்திலும் குடியிருந்த வருஷம் 430. நம்ம மைண்டில் எப்படி இருக்குன்னா 430 வருஷம் எங்கே தான் இருந்தாங்க? எகிப்துங்கிறவா நமக்கு ஐடியா இருக்கு இல்லையா? ஆமாவா? ஆனால் அந்த வசனம் மூல மொழியில் அப்படி இல்லை. சிரியன் பென்டாடோக், நமக்கு பஞ்சாகம் இருக்கு இல்லையா, இது ஹீப்ரு பென்டாடோக் இல்லையா, சிரிக் லாங்குவேஜில், சிரிக் மொழியில் எழுதப்பட்ட பென்டாடோக்கில். அதுபோல் மெஜாரிட்டி டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதுபோல் வல்கேட் கேத்தலிக்ஸோடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னால், என்ஐவி இங்கே இல்லை, வீட்டில் என்ஐவி பைபிள் டிரான்ஸ்லேஷன் வந்து என்ஐவியாக பாருங்கள், இங்கே இல்லை. என்ஐவி பைபிள் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா யாத்ராகம் 12:40 ஒரு மார்க் போட்டு கீழே ஃபுட் நோட்டில் போட்டிருப்பாங்க, கானானிலும் எகிப்திலும் குடியிருந்த வருஷம் 430. எகிப்தில் மாத்திரம் இல்லை. எப்படி முழிக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அது 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 வேற கணக்கு. அது வேற கணக்கு. அது யோசேப்பை அறியாத பார்வோன் வர்றதுக்கு 30 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் 400 அப்படி சொல்லுவாங்க இல்லையா? 430 400. சரி. அப்படின்னுக்கா நான் இன்னொன்று சொல்கிறேன். ஆபிரகாம் வரும்போது 75, கானானுக்குள்ளே வரும்போது, சரியா? 25 வருஷத்துக்கு பிறகு தான் ஈசாக்கு பிறந்தான். ஈசாக்கு பிறந்து பால் மறப்பதுக்கு 5 வருஷம். 30 வருஷத்துல தான் என்ன பண்ணால் இஸ்மவேல் அவனை தொல்லை பண்ண ஆரம்பித்தான். உபத்திரவப்பட்டது எப்போ? அது உன் சந்ததியார் தங்கள் அல்லாத தேசத்தில் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்னு போட்டிருக்கல ஆதியாகமம் 15. அந்த 400 எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஈசாக்கு 5 வயசு, அது பால் மறந்தான் இல்லையா, அதிலிருந்து தான் 400 வருஷம் என்று ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன கணக்கு ஒன்று. யோசேப்பை அறிந்த பார்வோன் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த 30 ஆண்டுகள் அந்த உபத்திரவப்படாத காலம் என்று சொல்வது வழக்கம். நிறைய கருத்துக்கள். அதில் இன்னொரு கருத்து என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 12:4 ஆபிரகாம் கானானுக்குள்ளே வர்றாரு. 75 வயசு அவருக்கு. ஈசாக்கு பெறும்போது 100 வயது. அப்போ 25 வருஷம் போயிடுச்சு. அடுத்தது ஈசாக்கு பால் மறந்த போது தான் இஸ்மவேல் அவனை உபத்திரவப்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்போ ஆபிரகாமுடைய சந்ததிக்கு எப்போ உபத்திரம் வருது? ஈசாக்கு இஸ்மவேல் உபத்திரப்படுத்த, புரியுதா உங்களுக்கு? உபத்திரவப்படுத்த அப்படின்னு 30 வருஷம் போயிடுச்சு. அந்த 30 வருஷமும் 400க்கும் 430 இடைவேளை அதுதான் வாதம் பண்ணுறவங்க இருக்காங்க.
சரி, அவங்களுக்கு தோன்ற மாதிரி வாதம். நான் இப்போ அங்கே வரல, உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியுமே. 430 என்பது எகிப்து மாத்திரம் அல்ல, கானானிலும் எகிப்திலும். ஏன் அப்படின்னா கலாத்தியர் 3:16-17 வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். இந்த கலாத்தியர் 3:16-17 இந்த நிகழ்ச்சியில் மறக்கவே கூடாது. ஏன்னா 430 என்பது எகிப்தில் மாத்திரம் இல்லைங்கிறதுக்கு ஒரு நல்ல வசனம் கலாத்தியர் 3:16-17 தான். இது இனிமேல் பைபிள் இருக்கக்கூடாது, உங்கள் மனதில் இருக்கணும் அந்த வசனம். வாசிங்கம்மா. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிகளுக்கும் வாக்குத்தத்தம் எப்ப பண்ணப்பட்டது? ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிகளுக்கு எப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்பார், உன் சந்ததிக்குள் உலகத்தில் உள்ள எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்போ எப்போ ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 12, 1, 2, 3 வசனங்கள்ல. சரியா? இப்போ வாசிங்கம்மா 16. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. நல்ல கவனிங்க, சந்ததிகளுக்கு அல்ல, சந்ததிக்கும். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப கிறிஸ்துவ பத்தி எப்ப அவருக்கு வாக்குறுதி செய்யப்பட்டது? ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். 3 ஒன்று என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பர்சனல். அடுத்தது என்ன? உன் பேரை பெருமைப்படுத்தி பெருசாக்குறது, நேஷனல். அதுக்கப்புறம் பூமியில் எல்லா வம்சங்களும், யூனிவர்சல். ஆபிரகாமுக்கு 3 ஆசீர்வாதங்கள் கதை உடன்படிக்கை. ஒன்று பர்சனல், நேஷனல், யூனிவர்சல். ஒன்று தனிப்பட்ட ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்து என்ன பண்ணுவார்? உன் சந்ததியெல்லாம் பெருசாக, அதாவது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பேன், நேஷனல் பிளெஸிங். 3வது யூனிவர்சல், உன் சந்ததிக்குள் உலகம் முழுவதும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். 3 ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமின் உடன்படிக்கையில் 3 ஆசீர்வாதங்கள்: பர்சனல் பிளெஸிங், நேஷனல் பிளெஸிங், யூனிவர்சல் பிளெஸிங். இது 3ம் கொடுக்கப்பட்டது எப்போன்னா ஆதியாகமம் 12:3. அது மறுபடியும் கர்த்தர் உறுதிப்படுத்தப்பட்டது எப்போன்னா ஆதியாகமம் 22 ஈசாக்கை பலியிட்டு திரும்ப எடுக்கும்போது என்ன சொல்வார்? உன் சந்ததி இப்படி இருக்கும், அது ஆசீர்வதிக்கப்படும். திரும்ப கர்த்தரை உறுதிப்படுத்தி கொடுத்தார். அதுதான் கலாத்தியர் 3:16 சொல்லுகிறார், உன் சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் யாருக்கு சொன்னார்? சந்ததி என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த ஒருவன் ஈசாக்கு அல்ல, இயேசு. அந்த சந்ததி யாரு? இயேசு. 17ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், நல்ல கவனிங்க, இதுதான் முக்கியம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்திற்கு பின்பு, 430 வருஷங்களுக்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. கவனிங்க, திருப்பி வாசிங்கம்மா எல்லாரும் வசந்த கவனிங்க. 3:17. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாண. போதுமா. இதுக்கு மேல போனீங்கன்னா குழம்பிடுவாங்க ஆளுங்க. இதோட நிறுத்திக் கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணப்பட்டது இயேசுவை குறித்து. அடுத்தது எப்போ உடன்படிக்கை பண்ணப்படுகிறது? மோசே மூலமாக நியாயப்பிரமாணம். இந்த ஆபிரகாமுக்கு சொன்னதுக்கும் நியாயப்பிரமாணம் கொடுத்தது யாத்திராகமம் 19. ஆபிரகாமுக்கு கொடுத்தது ஆதியாகமம் 12. மோசே மூலமாக பிரமாணம் கொடுப்பது யாத்திராகமம் 19:1 19ஆம் அதிகாரம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் தான் 430 வருஷம் அந்த வசனம் சொல்லுது. ஆமாவா? ஹலோ, புரியுதா? அந்த வசனம் மிக தெளிவா அந்த வசனம் சொல்லி இருக்குது. ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை கர்த்தர் செய்தார். அதுக்கு பின்பாக உண்டான நியாயப்பிரமாணம் எப்போ உண்டாயிட்டுன்னு போட்டிருக்குது? 430 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்படின்னா ஆபிரகாம் என்னைக்கு கானானுக்குள்ள வந்தாரோ அதிலிருந்து கர்த்தர் என்றைக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தாரோ அது வரைக்கும் உள்ள காலம்தான் 430. ஆமென். இது சொந்த கதை இல்லை, நம்முடைய கருத்து அல்ல, வேத வசனம். இப்போ அது யாத்திராகமம் 12:40 வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்துல மாத்திரம் 430 வருஷம் இருந்திருக்க முடியுமா? ஆபிரகாமுக்கு கொண்ட உடன்படிக்கைக்கும் மோசையின் நியாயப்பிரமாணத்துக்கு இடப்பட்ட காலம் தான் 430 வருஷம். அந்த ரொம்ப கிளியரா இருக்குது. இந்த 430 வருஷம் அனசன் சொன்ன யாத்திராகமம் 12:40 எகிப்தில் அல்ல, கானானிலும் எகிப்திலும் குடியிருந்த வருஷம் 430. ஆமாவா? சரியா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன்.
ஆபிரகாம் கானானுக்குள்ள வரும்போது அவருக்கு எத்தனை வயசு? 75. எத்தனை வருஷம் கழிச்சு அவர் ஈசாக்கை பெற்றார்? 25. ஈசாக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் யாக்கோபை பெற்றார்? இதுவரைக்கும் சொன்னேன்ல, மரியாதையா விட்டுற வேண்டியதானே, அதுக்கு மேல என்ன கேள்வி? 60. கேள்வி சந்தேகம் 60. எகிப்துக்கு யாக்கோபு போகும்போது பார்வோன் முன்னாடி நிற்கும் போது அவருக்கு வயசு எத்தனைன்னா 130. சரியா? அவர் எகிப்தில் நிற்கும் போது எத்தனை வயசு? 130. அப்படின்னா இந்த 130 ஒரு 60 ஒரு 25 எண்ணி பாருங்க, கரெக்டா 215 வரும். ஆமாவா? 25 85 215 ஆச்சா? கரெக்டா 430 பாதி வருது பாருங்க. ஆமாவா? அடுத்த 215 தான் இது கானான்ல, இது எகிப்துல. புரியுதுங்களா? வெரி கிளியர், கிறிஸ்டல் கிளியர். இப்போ யார் போறாங்க? யாக்கோபு போறாரு. சரியா? யாக்கோபு 215 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு தான் போகிறார். 130 வயசுல பார்வோன் மன்னிக்க சொல்லுகிறார். நான் பரதேசியா சந்தரித்த வருஷம் 130. அது வருத்தம் நிறைந்தது. 30 போல நானும் பரதேசியா தான் சுத்திட்டு இருந்தேன் பாரு யாக்கோபு பார்வோன் முன்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாக்கோபு பையன் பேரு லேவி, லேவி பையன் பேரு கோகாத், கோகாத் பையன் பேரு அம்ராம், அம்ராம் பையன் பேரு ஆரான், ஆரோன் அல்லது மோசே. 4ஆம் தலைமுறை ஆயிடுச்சு பாருங்க. ஆமாவா? கத்த சொன்னார் இல்லையா, 4ஆம் தலைமுறையில திரும்ப உங்களை கொண்டு வருவேன்னு சொன்னார் இல்லையா? கொண்டு வந்துட்டார்ல. அப்ப சரியா போச்சு. அடுத்த 215 ஆண்டுகள் வரலாற்றுப்படி பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக 215 ஆண்டுகள். அதாவது கிமு அந்த ஆண்டு கணக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 215 ஆண்டுகள். அதனால 430 ஆண்டுகளும் எகிப்தில் அவங்க இல்லை. அதாவது நாடோடிகளாக திரிந்த ஆண்டு 430. அவன் சொந்த ஊர், அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்போ பரதேசி ஆயிட்டான், நாடோடி ஆயிட்டான். என்ன செய்யறான்னு சொன்னா, இவன் சீரியால இருந்தான் இல்லையா, 16ஆம்ல கொஞ்ச நாள் இருந்தார் இல்லையா, இருந்தாரா? 6ஆம்ல இருந்தார் இல்லையா? அங்க என்ன பண்ணாரு? தேராக சாகர வரைக்கும் அங்கே இருந்தார். அங்கிருந்து புறப்பட்டு சீகேம் வந்தார், அங்கிருந்து எகிப்துக்கு போனார், திரும்பி வந்தாரு, திருப்பி எகிப்துக்கு போனாங்க, அங்க அடிமையானாங்க. திருப்பி விடுதலை ஆகிற வரைக்கும் என்ன பண்ணா தெரியுங்களா? நாடோடிகளாக இருந்த வருஷம் தான் 430. ஈசாக்கு பால் மறந்ததுல இருந்து அந்த 400 ஆரம்பிக்குது. அப்ப அந்த பாச கேட்டு கேள்வி என்னன்னா, 400 வருஷம் உபத்திரவப்படுவான்னு போட்டிருக்குத. இப்ப நீங்க சொன்னது 215 தானே உபத்திரம், எகிப்துக்கு போய் 215 தானே? அவர் கேட்ட கேள்வி புரியுதா உங்களுக்கு? தம்பி வாச மாதிரி ஆதியாகமம் 15 400 வருஷம் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்துல உபத்திரவப்படுவான்னு போட்டிருக்குல்ல. கவனிங்க, இந்த 430 வருஷமும் அவனுக்கு என்னதான் உபத்திரவம் தான். அவனுக்கு கானான்ல இருக்கும்போது ஆபிரகாம் சந்தோஷமா இருந்தாரா? சங்கீதம் 105 எடுத்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக அதனுடைய விளக்கத்தை சங்கீதம் 105 12 இருந்து வாசித்தீங்கன்னா, காலத்தில் அவர்கள் கொஞ்ச துவைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்ச ஜனமா இருந்தாங்க. கானான்லயும் அவன் கொஞ்ச ஜனம் தான், எகிப்து போகும்போதும் கொஞ்சம் ஜனம் தான். 70 பேர் தானே போனாங்க. ஆகவே என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த நாட்டில் இருக்கும்போது என்ன பண்ணும், அவன் உபத்திரம். இப்ப யோசிச்சு பாருங்க, கானானுக்குள்ள ஆபிரகாம் வந்தார் இல்லையா, அங்கே ஜாதி 10 ஜாதிகள் இருந்தது. அவன் சும்மா விட்டுருப்பானா? மோரே சமவெளிக்கு ஆபிரகாம் போய் என்ன பண்ணாரு, அங்க சீகேம் என்ற இடத்துல என்ன பண்ணாரு, ஒரு கர்வாலி மரத்துல கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினார் இல்லையா. அங்கே என்ன இருந்தது? ஏற்கனவே விக்கிரக ஆராதனை இருந்தது. அந்த இடத்துல போய் ஆபிரகாம் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினா சும்மா விட்டுருப்பானா? உபத்திரவம் அடைஞ்சிருக்க மாட்டாங்களா? அடிமைகளாகத்தான் இருந்தா, நாடோடியாத்தான் இருந்தா. இங்க வசனம் சொல்லுது, அவங்களை என்ன பண்ணலையா, அவர் உபத்திரவப்படுவதற்கு இடம் கொடுக்கலன்னு போட்டிருக்கு. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கூடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு. கானான்ல இருந்தா கானானின் ஜாதிகள் தொல்லை பண்ணுவான். எகிப்துக்கு போனா பார்வோன் மனைவி எடுக்கிறான், தொல்லை உண்டாக்குறான். அங்கிருந்து வந்தா அபிமெலேக்கு ராஜா. பெலிஸ்தர் நாட்டுக்கு போனா அங்கேயும் பிரச்சனை வருகிறது. எங்க இருந்தாலும் இவங்களுக்கு என்ன இருந்தது? பிரச்சனை தான். கானான்ல இருக்கும் போதும் இவர்கள் துன்பப்பட்டார்கள், எகிப்துக்கு போன பிறகு அதிகமா துன்பப்பட்டாங்க. அதனால கானான்ல அவங்க எப்படி இல்லை, சந்தோஷமாக இல்லை. 400 வருஷம் உபத்திரவப்படுவான்னு எப்ப ஆரம்பிச்சதுன்னா, ஈசாக்கு என்னைக்கு பால் மறந்தானு சொன்னேன் இல்லையா, அன்றைக்கு யார் வேலையை ஆரம்பிச்சுட்டா? இஸ்மவேல் வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஈசாக்கு ஆதியாகமம் 21 பிரச்சனை என்ன உண்டாயிட்டு, இஸ்மவேல் அவனை தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறான் இல்லையா, அப்ப இருந்தே பிரச்சனை தான் அவனுக்கு. எல்லா காலகட்டத்திலும் பிரச்சனை தண்டித்தார்கள். ஆனா இந்த 215 சொன்னா உபத்திரவப்பட்டார்கள், இதுல மிகுந்த உபத்திரவப்பட்டார்கள்.
ஆளோட்டிகள் அடித்தது இங்கதான். இது எதை போலன்னு சொல்லுங்களேன், டக்குன்னு சொல்லுங்களேன், எதை போலன்னு சொல்லுங்களேன். இது உபத்திரவம். அந்தி கிறிஸ்து ஆட்சி அப்படியே. இது உபத்திரவம். முதல் பாதி என்ன? உபத்திரவ காலம். அடுத்த பாதி மகா உபத்திரவ காலம். இது 3 வருஷம், அது 3 வருஷம் போல. இது 215 நெருக்கப்பட்டார்கள். ஆனா எவ்வளவு பேர் தான் இருந்தாங்க? 70 பேர் தான் இருந்தாங்க. இந்த 215 வருஷத்துல ஒரு ஆபிரகாம்ல இருந்து எத்தனை பேர் வந்தாங்க? 70. ஆனால் எகிப்து போகும்போது 70, அங்கிருந்து வரும்போது ஏறக்குறைய 30 லட்சத்துக்கு மேல. ஒரே காலகட்டம். முதல் 215 ஒன்னு 70 மாறி இருக்குது. அதே 215 அடுத்தது 70 அநேக லட்சங்களாக. யுத்த புருஷனே 6 லட்சம் பேர் வந்தாங்கல்ல. அப்படின்னா பெண்கள், அந்நிய ஜாதிகள், 20 வயசுக்கு கீழே மேல உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அநேக லட்சங்கள். அப்படின்னா உபத்திரவப்பட்ட போது பெருகினார்கள், அதிகமாக ஊற்றப்படுது மிகவும் பெருகினார்கள். யாத்ராகமம் 1 அதிகாரம் எடுங்க. யாத்ராகமம் 1 அதிகாரம் எடுத்தவங்க அந்த வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 1 அதிகாரம் 12 வசனம் வாசிங்க. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். இங்க கொஞ்சமா ஒடுக்கணும், கொஞ்சமா பெருகும். அங்க ரொம்ப ஒடுக்கணும், ரொம்ப பெருகும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். பாருங்க, ஒரே லாஞ்சிவிட்டி, ஒரே காலகட்டம். 1 70 மாறுது, 70 30 லட்சமா மாறுது, மேல மாறுதுன்னு சொன்னா கால அளவு ஒன்றுதான். ஏன் இங்க ஒடுக்கம், இங்க மகா ஒடுக்கம். எவ்வளவோ ஒடுக்குனாங்களோ அவ்வளவு பெருகுவான். சபைக்கும் அதுதான். எவ்வளவு உபத்திரம் வருதோ அவ்வளவு சபை வளரும். உபத்திரம் இல்லாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமை எங்களை அணுகாடுபடி காத்துக்கொள்ளும். அவன் பிரச்சனையே வராது. 30 பேர் 30 வருஷம் கழிச்சு 30 பேரே இருப்பான். உபத்திரவப்பட்டா 30,000 மாறும். அவ்வளவுதான். நாம் இன்றைக்கு உபத்திரவத்தை வேணான்னு சொல்லி ஒதுக்குறோம் இல்லையா? எப்போது உபத்திரவப்படுகிறோமோ அப்போதான் நாம் பெருகுகிறோம். எப்போது உபத்திரவப்படுறோமோ அப்போதான் தேவனை இன்னும் நெருங்கி போகிறோம். தேவனுடைய கிரியை அதிகமாக காணப்பட்டு இந்த காலத்துல தான். சரி, போகட்டும். ஆபிரகாம் தனிமையாய் பயணம் பண்றார். இது ஆபிரகாம் கானானுக்குள்ள வந்தது 75 வயசுல வந்தார். 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஈசாக்கு பிறந்தான். அடுத்து 60 வருஷத்துக்கு அப்புறம் யாக்கோபு பிறந்தார். 130 வயசு யாக்கோபுக்கு இருக்கும்போது அவர் பார்வோன் முன்னாடி நிற்கிறார். அதாவது எகிப்துல போய் நிற்கிறான். ஆபிரகாம் கானானுக்குள் நுழைந்து அவன் எகிப்து கானானுக்குள்ளேயே இருந்த காலம் 215. அதுக்கு தான் எழுதியிருக்கிறது. 25, 60, 130. ஆமா, அதான் அவனுக்கு வான்னு சொன்னார் இல்லையா? அன்றைக்கு தொடங்கிட்டு ஈசாக்கு பிறந்து பால் மறக்கிற வரைக்கும் 30 ஆண்டுகள். சரி, இது ஒரு கணக்கு. இன்னும் ஒரு கணக்கு இருக்குது. கர்த்தருடைய திட்டம் என்னன்னா 50 வயதுல மோசையை வெளியே கொண்டு வரணும். 50 வயதுல மோசையை கொண்டு வந்து ஜனங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தாராம். ஆனா 50 வயசுல மோசே ஆயத்தம் ஆகாததுனால அவனுக்கு 80 வயசு வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார் என்று ஒரு தியரி இருக்கிறது. ஏன் 430 ஆச்சுன்னு சொன்னா, மோசே 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில, அடுத்த 10 ஆண்டுகள் தான் தேவனுடைய திட்டம் வனாந்திரத்தில் அவனை ட்ரெயின் பண்றது. ஆனால் அந்த எகிப்துல இருந்து மண்டையில கற்றுக்கொண்டு வந்தா தெரியுங்களா, அதை வெக்கேட் பண்றதுக்கு 10 ஆண்டுகள் போதல. மோசே என்ன செய்யல, அதற்கு ஆயத்தம் ஆகாததுனால இன்னும் 30 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகி மோசேக்கு 80 வயது இருக்கும்போது கர்த்தர் வெளியே அழைச்சிட்டு வந்தாரு. இவனுக்கு 50 வயசுல அழைச்சிருந்தா 400ல வந்திருப்பாங்க வெளியே. புரியுதா? வாக்கு தத்தம் சொன்னவர் அதான். தேவன் நியமித்த தலைவர்கள் ஆயத்தமாகலன்னா தேவனுடைய வாக்கு தத்தமும் பயன்படுவது காலம் தள்ளி போகுங்கிறது அதை பயன்படுத்துறாங்க. தேவனுடைய வாக்கு தத்தம் ப்ரெடிக்ஷன் தப்பு இல்லை, தேவன் நம்புகிற மனிதர்களுடைய தவறு. காட்டி ப்ரெடிக்ஷன் தப்பு இல்லை. அதை எப்படி கொண்டு வராங்கன்னா, லீடர்ஷிப் சரியா வராவிட்டால் தேவனுடைய திட்டங்கள் தாமதமாகும். உதாரணம் பாருங்க, யாத்திராகமம் 19:5-6 கர்த்தர் சொல்வார், நீங்களே எனக்கு ஆசாரிய ராஜ்யம். யாருடைய இது? இஸ்ரவேல் மக்கள் தான் கர்த்தருடைய ஆசாரியர். அதாவது 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் அல்ல ஆசாரியன். தேவனுடைய திட்டம்னா 12 கோத்திரமும் ஆசாரியனா இருக்கணும். புரியுதுங்களா? தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னா 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம், அதுல ஒரு குடும்பம் மாத்திரம் ஆசாரியன் அல்ல. 12 கோத்திரமும் யாரா இருக்கணும்? வாசிங்களா, லேவியராகமம் 25:55 வாசித்து பாருங்க. லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். அப்படின்னா ஒரு கோத்திரம் அல்ல, மொத்த இஸ்ரவேலும் என்ற ஊழியக்காரர்.
அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. அப்படின்னா எகிப்தின் அடிமைத்தனத்தை 12 கோத்திரம், லேவியராகமம் 25:55 கடைசி வசனம் 25:55 என்ன போட்டிருக்கு? இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர். எகிப்து தேசத்திலிருந்து நான் வரவழைத்த அனைவரும் என்னுடைய ஊழியக்காரர். கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே 12 கோத்திரமும் ஊழியக்காரனா இருக்கணும். ஆனா இவன் ஏத்துக்கலையே. கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க யாத்திராகமம் 19:5-6 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 19. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்கள் ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும். பூமி எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அதுல இருந்து இஸ்ரவேல் மாத்திரம் என்ன? இவருடைய ராஜ்யம். என்ன ராஜ்யம்? ஆசாரிய ராஜ்யம். அதாவது அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்க அத்தனை பேரும் பிரீஸ்ட், a kingdom of priests. இத யூதன் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் ஒரு நிபந்தனையும் சேர்த்து சொல்றார் பாருங்களேன். நீங்கள் என் வார்த்தைகளை கை கொண்டால் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க எனக்கு, பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். எப்ப ஆசாரிய ராஜ்யமா மாறும்? தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ராயல் must be the kingdom of priests. அந்த கோத்திரம் முழுவதும், அந்த 12 கோத்திரமும் ஆசாரியனா இருக்கணும். ஆனா யூதன் அதை ஏத்துக்கலையே. உபாகமம் 32:8 வாசிங்க. உபாகமம் 32:8. உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு. உன்னதமானவர் என்ன பண்றாரு? ஜாதிகளுக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில். கொஞ்சம் கவனிங்க. ஆதாமின் புத்திரர்னா யாரு? ஆதாமின் புத்திரர் என்றால் யார்? மொத்த மனிதனும். ஆதாமின் புத்திரனா எல்லா மனிதனும். ஆதாமின் புத்திரரை கர்த்தர் என்ன பண்றாரா? வெவ்வேறாக பிரிக்கிறார். பூமி என்ன பண்றாரு? சுதந்திரங்களை கொடுப்பதுக்கு என்ன பண்றாரு? கர்த்தர் பூமியை வேற வேற பிரிக்கிறார். அது சின்ன சின்ன கூட்டம் கூட்டமா பிரிக்கிறார் இல்லையா? இது எத்தனை கூட்டம் என்று கர்த்தர் சொல்றார் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். இந்த எல்லை இருக்கு பாத்தீங்களா? பூமியை துண்டு துண்டா பிரிக்கிறார் இல்லையா? ஹியூமன் குரூப், மனித குழுக்களாக கர்த்தர் பிரித்தது. ஒருவேளை இது 10,000 மனித குழுக்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்தியா மாதிரி நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட ஹியூமன் குரூப்ஸ் நமக்கு இருக்கு. நம்ம நாட்டிலே 2000. ஒவ்வொரு நாட்டுக்கு என்ன இருக்குது? மொழி ஒன்னாக இருக்கலாம், ஆனா அந்த பழக்க வழக்கத்தில் கல்ச்சர் படி சின்ன சின்ன குரூப்பா பிரிவாங்க. அப்படி பிரியும் போது உலகத்தில் ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்து அவனுக்கு எல்லைகளை கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணாரா? அந்த எண்ணிக்கை இருக்கணும்ல. பூமியை துண்டு துண்டா பிரிச்சு இது 10,000 டிவைட் பண்ணோம்னா, ஆண்டவர் இந்த 10,000 உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா, யாக்கோபின் புத்திரர் எவ்வளவு இருக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எல்லையை நான் பிரிப்பேன்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் மொத்தமும் என்ன? கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட். இவனுடைய எண்ணிக்கை ஒரு 10,000னா உலகத்தில் என்ன பண்ண? 10,000 பிரிவு பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தனும் தூக்கி ஒவ்வொன்றையும் ஆசாரியனை போட்டுவார் கர்த்தர். 7ஆம் அதிகாரத்தில் வருது இல்லையா? தேவனுடைய ஊழியக்காரர், பின்னாடி நாட்களில் ஊழியம் செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள். இது அந்த காலத்திலயா சொல்ல முடியாது. இந்த வசனத்தை படி பார்த்தா அவ்வளவுதான் இருக்கணும். ஆமா, இந்த உபாகம் 32:8 படி பார்த்தா எவ்வளவு இருக்கணும்னா 1,40,000 ஊழியர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ற. எதுக்கு? அந்த மகா உபத்திரவ காலத்தில் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு பாதுகாக்க அடையாளத்தை போட்டு பாதுகாக்கிறார். அந்த குரூப் எவ்வளவு இருக்கணும்னா அவனுடைய எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவுதான் ஹியூமன் குரூப், மனித இனம். சரியா? இவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கர்த்தர் சொன்னா, இஸ்ரவேல் என்ன சொன்னா தெரியுங்களா? எனக்கு ஆளுகின்ற ராஜ்யத்தை தாரும். கர்த்தருடைய திட்டம் என்ன? ஆசாரிய ராஜ்யம். அவங்க என்ன சொல்ல கேட்டாங்க? எனக்கு மற்ற ஜாதிகளை போல எங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு அரசனை கொடு. நாங்க யாரா இருக்க விரும்பல. அது கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட் இல்ல. உலகத்து மக்களை போல எங்களுக்கும் ஒரு ராஜா, நாங்களாம் சாதாரண குடிகளாக இருந்து கொள்ளுகிறோம். சாமுவேல் காலத்து கர்த்தர் என்ன பண்ணாரு? சரி போப்பா எடுத்துட்டு போ. அப்ப என்ன ஆச்சுன்னா கர்த்தர் திட்டம் அங்கே முறியடிக்கப்பட்டது இல்ல. அப்படின்னா கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தோத்து போயிட்டாரா? சொன்னார்ல, நீங்க தான் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், உங்க எண்ணிக்கையின் படி தான் மனிதரை பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல. இவன் வேணான்னு சொல்லிட்டான். அப்ப கர்த்தர் தோற்று போனாரா? அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. என்ன ஆகும்னா கர்த்தர் திட்டத்தை மனிதன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு திட்டம் அப்படி நிற்கும், தோற்று போகாது. எப்ப நிறைவேறும் தெரியுங்களா? சபை வரும்போது. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவிடுத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
யூதனுக்கு கொடுத்ததை அவன் வேணாம் சொன்னா, கர்த்தர் அந்த திட்டத்தை கொஞ்ச நாள் நிறுத்தி வைத்தார். குமாரன் வந்தார், ஜீவனை கொடுத்தார், சபை உண்டாயிட்டு சபைக்கு அதே வேலையை சபை கொடுத்தார் பாருங்கப்பா. அப்போ எல்லாருமே ஆசாரியன். இன்னைக்கு யூதனுக்கு கொடுத்ததை அவன் ரிஜெக்ட் பண்ணா கர்த்தர் திட்டம் தோற்று போகாது. கர்த்தர் அதை செயல்படுத்துவதை கொஞ்சம் காலம் தள்ளி வைப்பார், அவ்வளவுதான். அதாவது இட் இஸ் டிலேய்டு நாட் டினைடு. அது காலதாமதம் செய்யப்பட்டதை தவிர அது மறுக்கப்படாது. ஏன்னா தேவனுடைய திட்டம் மாறாது. தேவன் ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளலன்னா உடனே ஐயோ போச்சுன்னு விட்டுற மாட்டார். என்ன பண்ணுவார்னா அவருடைய திட்டமும் சித்தமும் மாறாது. இவன் தகுதி இல்லையா, குயவன் ஒரு பாத்திரத்தை வணிகிறான், வணியும் போது என்ன செய்யலாது, ஒத்துழைக்கவில்லை, உடஞ்சி போச்சுது. குயவன் என்ன பண்ணா, உடனே தன் பார்வைக்கு திருத்தமாய் கண்டபடி வேற பாத்திரம் டிசைனை மாத்திட்டார். ஒரு டிசைனோடு தேவன் என்ன செய்கிறார், வடிவமைத்து கொண்டு வருகிறார். அந்த மண்ணு ஒத்துழைக்காத போது யோசிக்கிறார், இந்த மண்ணுக்கு நம்ம திட்டம் சரியில்லை. தேவன் தோற்று போனார் என்ற அர்த்தம் அல்ல. தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அதை செய்தார். நாம ஒத்துழைக்கலன்னா என்ன பண்ணுவா தெரியுங்களா, அந்த மண்ணுக்கு எவ்வளவு முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பானையா மாத்திடுவார், அவ்வளவுதான். தேவன் தன் திட்டத்தை மாற்றுவது. அதே போலதான் மோசேக்கு அவர் திட்டம் என்னன்னா 400 வருஷத்துல கொண்டு வந்துடணும். ஆனால் அதை லீட் பண்ணக்கூடிய தலைவன் என்ன செய்யல, ஆயத்தம் ஆகாததுனால இட் டுக் another 30 years. இது ஒரு வாதம் தான், நமக்கு வேதத்தில் இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இப்ப மோசைக்காக 30 வருஷம் கர்த்தர் காலதாமதம் பண்ணாருங்கிறதுக்கு பைபிள் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா இந்த 400-430க்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள் அதுவும் ஒன்று. ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவன் ஆயத்தம் ஆகாவிட்டால் தேவன் ஒரு சில மேல் நம்பி என்ன பண்ண திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறார். நாம ஆயத்தமாகாமல் காலதாமதம் செய்தால் ஒருவேளை என்ன செய்யலாம், தேவ திட்டம் கொஞ்சம் செயல்படுத்துவது காலதாமதமாகலாம், வாக்குத்தத்தம் மாறாது. காலம் கொஞ்சம் தள்ளி போச்சு, இப்படி அநேக காரணங்கள். சரி போகட்டும், நமக்கு இது நம்ம பாடத்துக்கு வந்துடும். சரி போகட்டும். இப்போ அந்த தனிமையின் பயணம் இருக்கு இல்லையா, இது ஒன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மனித உறவுகள் ரொம்ப நாளைக்கு நம்ம கூட இருக்காது. மனித உறவுகளுக்காக தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நாம் மாற்றுவோமானால், என் மனைவி ஒத்துக்க மாட்டா, என் கணவன் விட்டு கொடுக்க மாட்டாரு, என் பிள்ளைகளுக்கு இது பிடிக்காது, இல்லை என் மாமனுக்கு பிடிக்காது, மச்சானுக்கு பிடிக்காது, இல்லை எங்கள் ட்ரஸ்டில் உள்ளவங்களுக்கு மேலே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இப்படிலாம் சொல்லி நாம் என்ன செய்யலாம். ஒருவேளை தேவன் நமக்கு சொன்னதை தள்ளி போட்டால், எனக்கு தெரிஞ்சு சபையில் எப்போவுமே நான் சொல்லுவது ஒன்று தான், சபை என்பது இது ஒருபோதும் 4 பேர் கூடி உட்கார்ந்து ஆலோசித்து முடிவெடுப்பதல்ல, முழங்கால் போட்டு தேவன்ட்டு சத்தத்தை கேட்டு செயல்படுத்துவது. என்ன ஆகும்னா, நமக்கு எல்லாருமே இப்போ சொசைட்டி ஆக்டில் சர்ச்சை இது பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால், பாஸ்டர் பிரசிடெண்டாக இருந்தாலும் கூட ஒரு 5 பேர் 6 பேர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரெஷரர் வேணும், கண்டிப்பாக செக்ரட்டரி வேணும், குறைந்தது ஒருத்தராவது ஒரு கமிட்டி மெம்பர் வேணும். 6 பேர் வரைக்கும் வச்சுக்கலாம். பிரசிடென்ட் 7 பேர் இருக்கலாம். 7 பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்தை முடிவெடுக்க வேண்டும். உதாரணமாக தாலி கட்டி தான் திருமணம் பண்ணணும் அப்படி ஒரு கூட்டம் வந்தது. இல்லை எங்களுக்கு அது வழக்கம் இல்லை, தாலி கட்ட மாட்டோம், இப்படி ஒன்று இருந்தால் ஒன்று என்ன பண்ணுவோம், 6 பேரில் 7 பேரில் மெஜாரிட்டி எந்த பக்கமோ அது முடிவெடுப்போம். அது அல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதான் முடிவு. ஆனால் என்ன ஆகும்னா, ஒரு பாடின்னு வரும்போது என்ன வேணும்னா அங்கே மெஜாரிட்டி மைனாரிட்டி வரும். இன்னும் சொல்ல போனால், யாருடைய சத்தம் அதிகம் ஓங்கி ஒலிக்குதோ, யாரு வெயிட்டான ஆளோ அவன் என்ன செய்ய முடியும், மற்றவர்களை அடிமைப்படுத்தி விட முடியும். இது சபைக்கு ஹெல்த்தியானதில்லை. சபை என்பது ஒரு தேவ மனுஷனை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவன் முழங்கால நின்று கத்த சத்தத்தை கேட்கிறவனா இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு சொல்லும் போது அதை அப்படியே கீழ்ப்படுகிற மக்கள் இருந்தால் அந்த சபை கண்டிப்பா வளரும், ஆசீர்வதிக்கப்படும். இல்லை ஒப்பீனியன்ஸ் வந்து வச்சுங்களேன், என்ன ஆகும் தெரியுங்களா, ஒருத்தர் ஒரு ஒப்பீனியனை சொன்னா இன்னொருத்தர் அதை விட ஒரு நல்லதா சொன்னா ஏத்துக்கணும் இல்லையா. நம்மகிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, நாம எதை சொன்னோமோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதை ஏத்துக்கலன்னா, நான் சொன்னேன் அவர் கேட்கல, அதை உடச்சிடம்பாரு, அவ்வளவுதான். நான் சொன்னது நமக்கு பின்னா ஒப்பீனியன் சொல்லுவாங்க, சொன்னதை அப்படியே செய்யாவிட்டால் என்ன பண்ணுவான், அவர் சொன்னதை தான் கேட்டாரு, நான் சொன்னதை கேட்கறதில்ல, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. சபை சபையாக இருக்காது, அது பசையா மாறிடும். சபை சபையாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், அதுதான் சபை. எப்போ மெஜாரிட்டி மைனாரிட்டி வருதோ, எப்போ மனிதர்களுடைய ஆளுகை உள்ள வருதோ, அது ஹியூமன் கவர்மெண்ட்ல ஆபிரகாம் காலத்தோடு போயிடுச்சு. இன்றைக்கு கிருபையின் காலம். இன்றைக்கு கர்த்தர் சத்தத்தை கேட்டு சபை செயல்பட வேண்டும். கூட்டத்தை கூட்டி, மக்களை கூட்டி, பொதுக்குழு செயற்குழுலாம் நமக்கு நீ நிறைய இருக்குது. பொதுக்குழுன்னு கேட்டால் எல்லாம் ஆட்டு வந்ததான், ஆமான்னா ஆமாம், வேண்டானா வேண்டாம், எல்லாம் அம்மா கூட சாப்பிடுறியா, ஆயா கூட சாப்பிடுறியோ, தொத்தா கூட சாப்பிடுறியோ, எப்படினாலும் வயிறு விளைவு நஞ்சா சரிதான்.
மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கு சபைகள். அதனால இந்த கும்பலை சேர்த்தெல்லாம் ஒண்ணும் நடக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட தேவ மனிதன், அவனை நம்பி கர்த்தர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவன் அவன். தேவ சமூகத்திலிருந்து உண்மையாய் கர்த்தர் சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தால் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிவதுதான் சபையின் வளர்ச்சிக்கு, சபையின் மேன்மைக்கு நல்லது. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா, டாமினேட் பண்றதுக்குன்னே சில ஆசாமி சபையில் இருப்பான். பாஸ்டர் மேல தலைக்கு மேல ஏறி மிதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு சபையில் ஆட்கள் இருக்குது. நான் சொன்னதை செய்யலையா அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு ஒரு நாளும் சபை வருவதற்கு அனுமதிக்கவே கூடாது. கர்த்தர் சத்தத்தை கேட்கணும். கர்த்தர் சித்தம் செய்யப்பட வேண்டும். சித்தம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம கையில. வேதத்தை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். யாரு சொன்னாலும் இதுக்கு மிஞ்சி போகாது இல்ல. தேவன் சத்தத்தை கேட்டாலும் இதுக்கு மிஞ்சி கர்த்தர் பேச மாட்டார்ல. இதை விட இன்னும் மேலா சொல்லுவாரே தவிர ஒருபோதும் இதுக்கு மாறாக கர்த்தர் சொல்லவே மாட்டார் ஒரு நாளும். அப்படின்னா அதுதான் முக்கியம். அதனால எந்த ஒரு மனிதனையும் நம்பி ஊழியம் இல்லை. எந்த ஒரு கூட இன்னைக்கு வந்து நிற்பார், நாளைக்கு அவர் போயிடுவார். இன்னைக்கு ஒருத்தர் ஆக ஓகன் இருப்பார், நாளைக்கு அவருக்கு வேலையில் டிரான்ஸ்ஃபர் ஆனால் அவர் எங்கேயும் போயிடுவார். இல்லை பிள்ளை படிக்கிறதுக்கு எங்கே ஒரு காலேஜில் இடம் கிடைக்கணும்னா ஊரை மாற்றிட்டு போறேன்னா போயிடுவார். அவர் மனைவிக்கு அங்கே வேலை கிடைச்சி போறேன்னா போயிடுவார். மாறாதவர் கர்த்தர் ஒருத்தர் தான். பவுல் அந்த நீரோ மன்னன் முன்னாடி நிற்கும்போது அவர் ஒன்றை சொல்லுகிறார், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். நான் முதல் தரம் உத்தரவு சொல்ல நின்ற போது ஒருவனும் என்னோடு இல்லை. ஆனா சொல்றார் அடுத்த வசந்த, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவு. வாசிங்களா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். கர்த்தர் எல்லா தீமையினின்றும், முன்னாடி வசனத்தை கூட வாசிங்கம்மா. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும், என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயில் இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து என்ன பண்ணாரா, எல்லா தீமையிலிருந்தும் ரட்சிக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான். மற்றவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் நிற்பாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. ஒரு எல்லைக்கு பிறகு யாரும் பரிசுத்த பவுல் கழுத்தை வெட்ட கூட்டு போறாங்கல்ல, வேற யாரும் கூட போக முடியாது. அவர் மாத்திரம்தான் அதை சந்தித்து ஆக வேண்டும். அதனால எந்த உறவா இருக்கட்டும், உலகத்தில் நமக்கு தேவைதான் உறவுகள். ஆனால் அந்த உறவுகள் ஒருபோதும் தேவனோடு நாம் இருப்பதற்கு தடையா இருக்கக்கூடாது. தடையாக இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு கர்த்தருடைய அழைப்பை நீங்கள் சரியா செய்யாவிட்டால், கர்த்தரோடு நிற்பது உறவுகளோடு அதிக முக்கியம் கொடுத்தால், உங்களுக்கு தெரியுமே, ஒருவன் எதனால் வெல்லப்பட்டு இருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையா இருக்கிறான். ஒருவன் எதனால் வெல்லப்பட்டு, வாசிங்களா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. எதுக்கு நம்ம அடிமைனா, யார் சொன்னா இவங்க சொன்னா அவரு கேட்பாருன்னா நீங்க அவங்களுக்கு அடிமைன்னு அர்த்தம். இவர்கிட்ட டேட் கேட்டா தரமாட்டாரு, ஆனா அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப அந்த அவருக்கு அடிமைன்னு அர்த்தம். நாம் எதனால் வெல்லப்பட்டு இருக்கிறோமோ அதற்கு நாம் என்னவா இருக்கிறோம், அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரன் டேட் கேட்டா இருக்குதா இல்லைன்னு அவருக்கு தெரியாது. சிஸ்டர் கேளுங்க, மனைவி பின்னாடி இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவர் யாருக்கு அடிமைன்னா அக்காவுக்கு அடிமையா இருக்கிறான்னு அர்த்தம். ஆண்டவருக்கு அடிமை இல்லை. உங்களுக்கு தெரியுமே, 10 ராத்தல் இருந்தது, ஒவ்வொருவனுக்கும் ஒரு ராத்தலை கொடுத்தான். லூக்கா 19:11 வாசிக்கிறோம். ஒரு ராத்தலை கொடுத்தான். ஒரு என்ன பண்ணா, ஒரு ராத்தலை கொண்டு போய் சீலையில பொதிந்து வைத்தான் போட்டிருக்குல்ல. நம்ம ஒரு பாணியில சொன்னா முந்தானையிலே முடித்து வைத்தார். நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்து எங்க இருக்குது, முந்தானையில தொங்கிட்டு இருக்குது. அங்கங்க சிஸ்டர் போங்கன்னா போவாங்க, இல்லைன்னா போக மாட்டார். ஆமா, ஒருத்தர் சொல்லுவாரு, ஜெபம் பண்ணி சொல்றேன் பிரதர். யார்கிட்ட ஜெபம் பண்ணுவாரு, சிஸ்டர்கிட்ட போய், சிஸ்டர் என்ன தூத்துக்குடி கூப்பிடுறாங்க, நான் போகட்டுமா? இல்ல அந்த ஆளு வேற வேலை இல்லை, சும்மா கூப்பிட்டு நடக்கிறான். அப்படியே பல்ட்டி அடிப்பான் பாருங்க நம்ம ஆளு, ஒட்டனை பல்ட்டி அடிச்சுவான். சும்மா இல்ல, அந்த ஆளு கேட்டான், நான் போறேன்னு சொல்லல, அந்த ஆளு சொன்னான்னு சொன்னேன், அடிச்சிருவான்ல பல்ட்டி. எதனால் வெல்லப்பட்டு யோசித்து பாருங்களேன். கோலியாத்தினுடைய பட்டயத்தை எடுத்து தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார் இல்லையா? அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, அவனுடைய ஆயுதத்தை எடுத்தான், கோலியாத்து தலையை எடுத்தான். எடுத்து என்ன பண்ணான் தெரியுங்களா? கோலியாத்தினுடைய ஆயுதங்களை தன்னுடைய கூடாரத்தில் வைத்தான், கோலியாத்து தலையை எருசலேமுக்கு கொண்டு போயிட்டான் தாவீது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது கூடாரத்தில் வைத்த கோலியாத்தின் பட்டயம் கர்த்தருடைய ஆலயத்தில் பட்டயம் அங்கே இருக்குது. சரி, இங்கே வச்சது அங்கே எப்படிரா போச்சுது?
இங்கெல்லாம் வச்சாரு. ஆமாவா? அடுத்த வாரம் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க எப்படி அங்கே போச்சுதுன்னு. இங்கே வைத்தது அங்கே எப்படி சென்றது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க சில பசங்களை, வாலு பசங்களை, அது இங்கே போட்டால் அங்கே முளைச்சி நிற்கணுவாங்க. அது மாதிரி தாவீதுக்கு கோலியாத்து பட்டயத்தை கொண்டு அவங்க கூடாரத்தில் வச்சு எங்கே இருக்குது பின்னாடி. ஆமாம், 17ஆம் அதிகாரத்தில் அவர் கூடாரத்தில் வச்சாரு. 21ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கூடாரத்தில் பட்டயம் இருக்குது. எங்கே இருக்குதுன்னா ஒரு சீலையிலே பொரிந்து ஏபோத்துக்கு பின்னாடி இருக்குதான். கோலியாத்து மாதிரி ஆசாமை வீழ்த்தின பட்டயங்கள் எல்லாம் இன்னைக்கு சீலையில் புரிஞ்சு வச்சிருக்குது. அவ்வளவுதான். ஒரு நாள் வரும், நம்ம யாருக்கு இன்னைக்கு பயந்து நம்ம ஊழியங்களை மாத்துறோமோ, யாரை பிரியப்படுத்த நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் இன்னைக்கு விடுறோமோ, ஒரு நாள் we are answerable. நாம் கண்டிப்பாக பதில் கொடுத்து ஆகணும். ஏன்னா தனியாகத்தான் நம்ம தேவனை சந்திக்க போகிறோம், தனிப்பட்டவர்களே அல்ல. சரியா? அதில் எவ்வளோ பெரிய ஆபிரகாம் எத்தனை வருஷம் கூட இருந்தாலும் சாராள் ஒரு நாள் சாராள் விட்டு போயிட்டான். ஆபிரகாமுடைய 14வது பயணம், ஜேர்னி ஆஃப் லோன்லினஸ். சரி, நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து கவனிக்கலாம்.